அர்ஜுனன் கிருஷ்ண பகவானின் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது எப்படி உணர்ந்தான்? கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் எதை பார்த்தான்? ஒரே இடத்தில் கிருஷ்ணரின் தெய்வீக விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் முழு பிரபஞ்சத்தையும் பார்த்தான். விஸ்வரூபத்தின் உச்சத்தில் பிரம்மதேவர் ஒரு தாமரை மலரின் மீது அமர்ந்திருப்பதையும் அர்ஜுனன் பார்த்தான். ஆரம்பம், நடுநிலை, முடிவு என்று 3 நிலைகளிலும் எல்லையற்ற வலிமையும் அளவிட முடியாத ஆற்றலையும் கொண்ட இறைவனின் பிரசன்ன உருவத்தைக் கண்டு அர்ஜுனன் வியப்படைந்தான். எங்கும் நிறைந்து நித்தியமாக இருக்கும் சூரியன், சந்திரன், திசைகள் என அனைத்தும் கிருஷ்ணரின் விஸ்வரூப வடிவத்தில் சூழ்ந்திருப்பதை கண்டான் அர்ஜுனன். ருத்திரர்கள், ஆதித்யர்கள், வசுக்கள், அதிசக்தி படைத்த தெய்வீக தன்மை கொண்ட விஸ்வ தேவர்கள், அஸ்வினன்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள், சித்தரர்கள் போன்ற அரை கடவுள்களும் கிருஷ்ண பகவானின் விஸ்வரூபத்தில் இணைந்து இருப்பதை கண்டான் அர்ஜுனன். இப்படி பல்வேறு அம்சங்களை ஒன்றாக இணைந்து கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தில் அவரை சூழ்ந்து இருப்பதை கண்டு அர்ஜுனன் பயந்து விட்டான். பேரழிவை ஏற்படுத்தும் நெருப்பு பிழம்பு கிருஷ்ணரின் வாயில் இருந்து வெளிவந்து அந்த தீப்பிழம்பில் திருதராஷ்டிரரின் 100 மகன்களும் அவர்களுக்கு துணையாக அவர்களுடன் தொடர்பு கொண்டவர்களும் மூழ்கி இறந்து போனதை கண்டான் அர்ஜுனன். வாயு, அக்னி, கடலின் கடவுளான வருணதேவன், சந்திரன், பிரம்மதேவனுக்கு பிறந்த அல்லது பிரம்மதேவர் படைத்ததாக சொல்லப்படும் 10 முனிகளான பிரஜாபதி என அனைவரும் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தில் அவரது கரங்களை சுற்றி இருப்பதை கண்டான் அர்ஜுனன். பலமுறை அர்ஜுனன் கிருஷ்ணரை, யாதவா, நீ மாடு மேய்ப்பவன் தானே, வெண்ணையை திருடும் திருடன் தானே நீ என்று சொல்லி கிண்டலடித்து ஏளனம் செய்து விளையாட்டாக பேசியுள்ளான். அவற்றையெல்லாம் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தின் முன் நின்று மனம் வருந்தி கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டான் அர்ஜுனன். பிரபஞ்சத்தில் உள்ள அசையும் மற்றும் அசையா பொருட்களில் அதன் தன்மையாகவும் தனக்கு ஆசிரியராகவும் தன் குடும்பத்தின் நலனை விரும்பும் ஒரு நலன் விரும்பியாக தன் குடும்பத்திற்கு ஒரு பெரிய துணைவன் போலவும் கிருஷ்ணர் அர்ஜுனனின் மனக்கண்களுக்கு தெரியவும் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தான் அர்ஜுனன். முதலில் அர்ஜுனனால் தன் கண்களை திறந்து கூட கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தை பார்க்க முடியாமல் தவித்தான். ஏனென்றால் கிருஷ்ணரின் விஸ்வரூப வடிவத்திலிருந்து வந்த ஆற்றல் அர்ஜுனன் கண்களை கூட திறக்க முடியாதபடி செய்தது. அதற்கு காரணம் கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தில் இருந்து 1000 சூரியன்களுக்கும் மேலான சூரியன்களின் சக்தியை ஒன்றாக கொண்ட ஒளி விஸ்வரூபத்தில் இருந்து வந்தது. அதுதான் அர்ஜுனனை கிருஷ்ணரின் விஸ்வரூப வடிவத்தை காண விடாமல் தடுத்தது. பிறகு கிருஷ்ணர் தன் சக்தியை அர்ஜுனனுக்கு கொடுத்து அர்ஜுனனை தன் விஸ்வரூபத்தை காண்பதற்கு அருள் புரிந்தார் கிருஷ்ண பகவான். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரின் விஸ்வரூபத்தை கண்டு ஒரே நேரத்தில் மகிழ்ச்சி மற்றும் பயம் என்ற 2 உணர்வுகளும் ஒன்றாக சேர்ந்து வந்தது. அந்த 2 உணர்வுகளும் சேர்ந்து அர்ஜுனன் மனதை வாட்டிக்கொண்டிருந்தது. அர்ஜுனன் மீண்டும் கிருஷ்ணரை தனது இயல்பு நிலைக்கு வந்து ஒரு கையில் சக்கரத்தை ஏந்தியும் மறு கையில் தண்டாயுத்தை வைத்து கொண்டும் தன்னிடம் முன்பு போல் சாதாரணமாக தன்னிடம் பழக மாட்டாரா என்று விஸ்வரூபத்தின் காட்சி முடியும் ஒவ்வொரு நொடியும் நினைத்து ஏங்கினான் அர்ஜுனன். இப்படி கிருஷ்ண பகவானின் விஸ்வரூபத்தில் பிரபஞ்சத்தையும் பிரம்மதேவரையும் சிவனின் ருத்ர அடையாளத்தையும் வசுக்களையும் 32,000 தேவர்களையும் பார்த்து வியந்து போனான் அர்ஜுனன். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.